ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் சாமி கும்பிட்டு முடிச்சிட்டிங்களா? நாங்களும் சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். நேற்றுக்கே நாங்கள் வந்து பிள்ளையார் வாங்கிட்டு வரல, இன்றைக்கி காலையில் தான் போய் பிள்ளையார் வாங்கிட்டு வந்தோம். காலையில் எழுந்து எல்லோரும் குளித்து ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் வாசல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கோலம்லாம் போட்டுட்டு மாவிளை தோரணம்லாம் வாங்கிட்டு வந்து கட்டிட்டு அட் லாஸ்ட் அதுக்கப்புறமா தான் போய் பிள்ளையாரை வாங்கிட்டு வந்தோம். வாங்கிட்டு வந்து டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour கிட்ட ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் நேற்று எனக்கு யூடியூப்லேருந்து கிடச்சிருந்த அந்த ஃபஸ்ட்டு சேலரியும் சாமி பாதத்தில் வச்சுருக்கேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதே எங்களோட பூஜை அறை. இங்கே எதுவுமே நாங்கள் இன்றைக்கி பண்ணல, தனியாக நாங்கள் பிள்ளையாரை கொண்டு போய் அங்கே ஹாலில் அழகாக டெக்கரேட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் சைட் பை சைட் அம்மாவும் வந்து இந்த கொழுக்கட்டையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ஸோ என்னென்ன செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத அம்மா சொல்லுவாங்க, வாங்க பார்க்கலாம். அம்மா என்னென்னம்மா பண்ணியிருக்க? கொஞ்சம் எல்லாருக்கும் சொல்லுமா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னென்ன பண்ணியிருக்க? இன்றைக்கி பிள்ளையாருக்கு பிடிச்ச கொழுக்கட்டைங்கெல்லாம் பண்ணியிருக்கேன். என்னென்ன கொழுக்கட்டை பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன். ஓகே, பார்க்குறீங்களா? பார்க்குறேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சமான பருப்பு கொழுக்கட்டை பண்ணியிருக்கேன். பருப்பு கொழுக்கட்டை? ஆமாம். அதுக்கப்புறமா வந்து உள்ள ஸ்டஃப் பண்ணி பண்ணுறது தானே? ஆமாம், பருப்பு ஊற வச்சு அதில் கொஞ்சம் மசாலா ஐட்டம்னா இந்த சாம்பார் பொடி அப்படி இல்லை, வெங்காயம் பூண்டு அதெல்லாம் சேர்க்கக்கூடாது. மற்றபடி பச்சை மிளகா, இஞ்சி அதெல்லாம் தான் மசாலா. அதெல்லாம் ஸ்டஃப் பண்ணி இதுதான் அந்த கொழுக்கட்டை. ஆமாம், முதல்ல அந்த பருப்பெல்லாம் நம்ம வேக வச்சு ஆவி கட்டி அப்புறமா அதை வந்து கிளறி அதை உருண்டை பிடிச்சி இது உள்ளே வைக்கணும். இந்த காட்டிடுறேன், இதை பார்த்தீங்களா? இதுதான் அந்த கொழுக்கட்டை. 2 ஷேப்பில் பண்ணியிருக்கோம். இந்த ஷேப்பில் ஒன்று பண்ணியிருக்கோம், இன்னொரு அச்சில் பண்ணியிருந்தோம். ஸோ அதுவும் அழகாக வந்துச்சு எல்லா கொழுக்கட்டையும். இது வந்து பருப்பு கொழுக்கட்டை. ஓகே ஓகே. அடுத்தது வந்து எள்ளு பூர்ண கொழுக்கட்டை. ஓகே. எள்ளு பூர்ண கொழுக்கட்டைன்னா எல்லாருக்குமே தெரியும், பொதுவாக எல்லாரும் செய்வாங்க. எள்ளு வெல்லம் அதை பூர்ணம் பண்ணி வச்சு ஸ்டஃப் பண்ணி செய்வாங்க. அது பிள்ளையார் சதுர்த்திக்கு எல்லாருமே பண்ணுவாங்க. அது 2 ஷேப் இருக்கு. ஆமாம், அதுவும் 2 ஷேப்பு தான் பண்ணியிருக்கோம். அடுத்தது 3வது பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப ஸ்பெஷலாக நான் பண்ணியிருக்கேன். இது யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க. இது வெள்ளை சுண்டல் இருக்கு இல்லையா? ஆமாம். அதில் வந்து அதை ஊற வச்சு வேக வச்சு அதில் மசாலா மீன்ஸ் அதே மாதிரி எல்லாம் போட்டு ஒரு நல்ல ஆரோக்கியமான கொழுக்கட்டை, ஹெல்த்தி கொழுக்கட்டை பண்ணியிருக்கேன். இது புதுசு, நானாக பண்ணது. சூப்பர். ஆமாம், இப்படி சாப்பிட்டா நமக்கு கொஞ்சம் நல்லது தானே. உள்ள வந்து ப்ரோட்டீன் கொழுக்கட்டை அப்போனா. ஆமாம், இதுவும் 2 ஷேப்பில் பண்ணியிருக்கோம். ஆமாம், அது நல்லா இருக்கும். சூப்பர். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறமா வந்து தேங்காய் பூர்ண கொழுக்கட்டைன்னு சொல்லுவோம். இதுதான் இந்த தேங்காய் பூர்ண கொழுக்கட்டைன்றது எல்லாருக்கும் இது கூட செய்வாங்க. ஆனால் எல்லாரும் செய்வாங்களான்னு தெரியாது. தேங்காய் துருவி அதில் வந்து வெள்ளை பாகு எடுத்து அதில் செஞ்சு செய்யணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது. ஆமாம், எனக்கு இதான் ரொம்ப பிடிக்கும். தேங்காய் ஸ்மெல்லோடு இருக்கும், அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கொழுக்கட்டை. எனக்கு தான் பிடிக்கும். யாருக்கு இது பிடிக்கும்னு தெரியல, எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எப்போவுமே வருஷம் இத்தனை கொழுக்கட்டை ரகம்லாம் பண்ணுவேன். அதுக்கப்புறம்தான் மெதுவடை எல்லாரும் சாப்பிடுவோம் இல்லையா? மெதுவடைக்கு சாம்பார் வேறு வச்சுருக்கேன், பூசணிக்காய் சாம்பார் வச்சுருக்கேன். ஓகே. அது தொட்டுண்டு சாப்பிட்லாம். எல்லாம் ஸ்வீட்டே சாப்பிடுவோம், ஒரு மாதிரி இருக்கும்ல வாயே. அதனால் ஆளுக்கு 1-2 சாம்பார் இம்பார்ட்டன்ட். அது என்ன நெக்ஸ்ட்டு? அது வந்து பாயசம் ஒரு 2 டம்ளர் தான் வச்சேனே. எதுக்காகன்னா இதில் சர்க்கரை போடுறோம், பால் பாயசம். எல்லாரும் நிறைய குடிக்க வேண்டாம். ஜவ்வரிசியா சேமியா பாயசம்? ஜவ்வரிசி தான் போட்டிருக்கேன். ஜவ்வரிசியா? ஆமாம், அது போட்டு என்ன பண்ணேன், பால் பாயசம் சும்மா ஒரு 2 டம்ளர் பேருக்கு பண்ணினேன். பேருக்கு தான். எல்லாரும் குழந்தைகள் வேணால் சாப்பிட்டோம், நம்ம ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப ஸ்வீட் வேண்டாம், போதும் பண்ணலை. இது இல்லாமல் நம்ம அவுள் பொரி வெல்லம் அதெல்லாம் வச்சு பண்ணியிருக்கோம். எப்போவுமே இது மாதிரி தான் நம்ம பிள்ளையார் சதுர்த்தியை கொண்டாடுவோம். ஆமாம், இன்றைக்கும் அதே மாதிரி தான் எல்லாம் பண்ணியிருக்கேன். ஆமாம், நான் அந்த ஏடிஎம்லேருந்து கொண்டு வந்த காசை கூட நான் சாமி பாத்தில் வச்சுட்டேம்மா. நீ பார்த்தல சாமி கும்பிடும்போது? ஆமாம். சூப்பர். இனிமேல் எல்லாமே நல்லா தான் நடக்கணும் அப்படின்னு நானும் சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டேன். நீ வேண்டிக்கிட்டியா? ஆமாம், எல்லாம் வந்து அவருடைய பாதத்தில் வச்சுருக்கோம். நேற்று எதிர்பாராத விதமாக இன்னைக்கு பிள்ளையார் சதுர்த்தி நேற்று வந்தது. நம்மளுடைய இடத்துல இருக்கிற பிள்ளையார் பெயர் வந்து அனுகிரக பிள்ளையார். அதனால் இப்போ நம்ம வீட்டுக்கு இன்றைக்கி வந்திருக்கிற பிள்ளையார் பேரும் அனுகிரக பிள்ளையார் நான் வச்சுருக்கேன். என்னட்டு அவருடைய பாதத்தில் வச்சு அவருடைய அனுகிரகம் வேணும்
ஆனால் நம்ம எதுவும் பிளான் பண்ணவே இல்லைல்ல, இது விநாயகர் சதுர்த்திக்கு முந்தின நாள் வரும் அப்படின்னு. அப்படிலாம் நமக்கு தெரியாது. ஆ. அதே எதிர்பாராத விதமாக வந்தது. அதை நாம் வந்து இதே மாதிரி பண்ணி நம்ம இதை யூஸ் பண்ணணும் ஆமாம். அப்படின்றதுனால சுவாமி பாதத்தில் வச்சுட்டு பிள்ளையார் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பண்ணலாம். எந்த ஒரு இது பண்ணாலும் பிள்ளையாரை வணங்கிட்டு செஞ்சால் எந்த விக்னமும் இல்லாமல் நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும்னு சொல்லுவாங்க. அதன்படி நம்மளுக்கு விநாயகர் அனுகிரகத்தால் அவருடைய இது அன்றைக்கே நமக்கு வந்திருக்கிறது ஒரு பெரிய விஷயமா எனக்கு படுது. ஆமாம், கண்டிப்பாக கண்டிப்பாக. எல்லாருக்கும் விஷ் பண்ணலாமா நம்ம? விஷ் பண்ணலாம். அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லா ஹாப்பியாக இருங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு ஒரு நாள் பொழுதும் நமக்கு வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு ப்ரீஷியஸான நாட்கள் தான் நம்ம வாழ நாட்கள்லாம். அதனால் எல்லோரும் சந்தோஷமாக இருங்க. நல்லா நம்ம சந்தோஷன்றது எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி தான் நம்ம சந்தோஷப்படணும்னு இல்லை. சின்ன சின்ன சந்தோஷங்கள் கூட நமக்கு பெரிய உள்ளத்தில் பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த மாதிரி நல்லா சந்தோஷமாக இருங்க. வாழ்க வளமுடன். என்னுடைய மகன்கள், பேரன்கள், பேத்திகள் யார் யார் இருக்கீங்களோ எல்லாருக்கும் என்னுடைய ஆசீர்வாதம். எல்லாரும் நல்லா இருக்கணும். நான் அதை தான் வேண்டிக்கிறேன். பிள்ளையாரை நான் அதை தான் வேண்டிக்கிறேன். இன்னும் போல் என்றைக்கும் நம்ம எல்லோரும் ஒத்துமையாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றது தான் என் ஆசை. ஆமாம், கமெண்ட்டில் நீங்கள் யார் யார் என்னென்ன கொழுக்கட்டை சாப்பிட்டீங்க, உங்கள் வீட்டில் என்னென்ன கொழுக்கட்டை செஞ்சாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லிவிடுங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, சுண்டல் வேறு செஞ்சாங்க அம்மா. அது எப்படியோ மிஸ் ஆகி போச்சுங்க. சாமி கும்பிடும்போது ஈவினிங் செஞ்சுக்கலாம், ஈவினிங் வேறு நெய்வேத்தியம் வைக்கிறோம் இல்லையா, அதனால் அதை அப்படியே வச்சுட்டோம். காலையில் வைக்கலை, இவ்வளோ டைப் இருக்குது அப்படிங்கிறதுனால அது இன்னும் வைக்கவே இல்லை. ஓகே, நம்ம இப்போ பிள்ளையாரை வந்து நல்லா க்ளோஸ்அப்பில் என்னென்ன வச்சுருக்கேன் அப்படிங்கிறத காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். நல்லா இருக்குல்ல. பார்த்திங்கன்னா இங்கே வந்து நான் சொன்னது நேற்று பார்த்திங்கன்னா 150 ருபீஸ்லேயே விநாயகர் கிடச்சிரும் அப்படிங்கிறத நினச்சிட்டு போனேன். ஆனால் இந்த பிள்ளையாரோட விலை கெஸ் பண்ணுங்க எவ்வளோ இருக்குன்னு. அதே மாதிரி கொடையே வந்து பிள்ளையார் ரேட்டுக்கு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. சென்னையில் மட்டும்தான் இப்படியா இல்லை எல்லா இடத்துலையும் இப்படியான்னு எனக்கு தெரியல. பட் இந்த மாலை ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நாங்கள் நேற்றுக்கே போய் வாங்கிட்டு வந்து வச்சுட்டோம். ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டோம், நல்லா கொஞ்சம் பெரிய பிள்ளையாராக வாங்கணும்னு நான் நினச்சிட்டேன். அதனால் அந்த மாலை மட்டும் தனியாக வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ டோட்டலாக எல்லாமே அலங்காரம்லாம் பண்ணது பார்த்திங்கன்னா ஆதித்யா தான். கொஞ்சம் கொஞ்சம் நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணேன். என்ன செய்யறதெல்லாம் அவனுக்கு இந்த மாலை கட்டி போடுறது, பின்னாடி பேக்ரவுண்டில் அந்த துணியெல்லாம் இது பண்ணுறதெல்லாம் அவனுக்கு தெரியல. அதை மாதிரி நான் பண்ணிட்டேன். இது வந்து செட்டாகவே சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க பழங்கள். நாங்கள் அடிஷ்னலாக கொஞ்சம் வாங்கிக்கிட்டோம். வாழைப்பழம், ஆப்பிள் அதெல்லாம் வாங்கிட்டோம். இப்போ அம்மா இவ்வளோ நேரம் சொன்னாங்க இல்லையா, இதுதான் இந்த எல்லா கொழுக்கட்டையும் இதில் தான் இருக்குது. ஸோ எனக்கு பிடிச்சது தேங்காய் கொழுக்கட்டை. உங்களுக்கு என்ன பிடிச்சது சொல்லுங்கள். தேங்க்யூ.